சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த ஊழல் மேட்ரே தனியாக வச்சுருவோம், இதெல்லாம் அப்படியே வச்சுருவோம். விஜய் பற்றி முதல்ல பேசுவோம். சினிமா துறையில் எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது. அதில் ஒன்று சென்சார். வெற்றிமாறன் வந்து சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், சென்சார் பிரச்சனையை முதல்ல இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொல்லுவார். அதாவது ஒரு படைப்பாளி ஒரு டேரக்டருடைய படைப்பில் கை வச்சு இந்த சீனை எடு அப்படிங்கிறத அந்த டேரக்டரை கழுத்தை பிடிச்சி நெருக்கி கொள்றதுக்கு சமம், கருத்துரிமையை நசுக்கிறதுக்கு சமம். அது இன்னைக்கு எவ்வளவு தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு அதிகமாக இருக்குது சென்சார் பிரச்சனை. அந்த சென்சார் பிரச்சனை சம்பந்தமாக விஜய் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காரா? சார், நீங்கள் பேசின ஒரு முக்கியமான வார்த்தையை சென்சார்லேருந்து தூக்கிட்டாங்க சார், நீங்கள் குரல் கொடுத்தா அது கொஞ்சம் வீரியமாக இருக்கும் சார்னு யாராவது சொல்லி இவர் வந்து கேட்டு அதை பண்ணியிருக்காரா? விஜய் எப்போ பேசுவார்னா, அம்மா என் படம் தலைவா படத்தை தெலுங்கில் போய் பார்க்குறாங்கம்மா, அங்கே ஒரு பஞ்சு டைலாக் வருதுமா, அது மாசா தமிழில் தான்மா நல்லா இருக்கும், இது ஒரு வழிப்பாத ஒரு தடவை கத்தி எடுத்துட்டா ஒன்று காக்கும் இல்லை அழிக்கும், ஆனால் தெலுங்கில் வந்து அது வேற மாதிரி வருதுமா, ஜனங்களை பயமுறுத்தணும்னா ஒன்று மர்டர் பண்ணு இல்லை பால் குடிக்கணும்னு வருதுமா, அதை தயவு செய்து மாற்றுங்கம்மா அப்படின்னு வீடியோ போட்டவர். ஒரு படி மேலே போய் கொடநாடுக்கு அம்மா வருவாங்களான்னு செக்யூரிட்டி பக்கத்துலேயே நின்று காத்திருந்து, அண்ணே எப்பனே வருவாங்க, அண்ணே எப்பனே வருவாங்கன்னு வாசல்லையே காத்திருந்து அம்மாவை பார்த்து அம்மா படத்தை ரிலீஸ் பண்ணுறோமான்னு கெஞ்சி அழுது வந்து அந்த வீடியோ படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண வச்சவர். தாம் படத்துக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவார், தாம் படத்துக்கு ஏதாவது வந்தால் மட்டும்தான் வெளியில் வந்து நிற்பார். அப்படியான ஒரு தற்குறி. சரி, அது இருக்கும், ஒரு பக்கம் இருக்கட்டும்.